வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2025ல் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஜேர்னரில் ஜொராசிக் பார்க் ஃப்ரான்சிஸோட 7வது படமாக எடுக்கப்பட்ட ஜொராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். போன பார்ட்டில் பார்க்கர் ஜெனிக்ஸ் கம்பெனி அவங்க ஒர்க்கர் மார்டின் மூலயமா 3 மிகப்பெரிய டைனோசர்ஸோட பிளட் சாம்பிள்ஸை எடுக்க ஒரு டீம் ஒன்றை அசம்பிள் பண்ணாங்க. அந்த டீமில் மர்சனரியான ஜோரா, அப்புறம் டைனோசர் ரிசர்ச்சரான டாக்டர் ஹென்றி, அப்புறம் போட் கேப்டன் கின்கேட், அப்புறம் இன்னும் சில பேர்லாம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரூபன் அவனோட ஃபேமிலியோட கடல்ல ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்கான். அப்போ மோசசாரஸ் அவங்க போட்டை அட்டாக் பண்ணி போட்டை கவுத்தி விட்டுட்டு, அப்புறம் இவங்களோட எமர்ஜென்சி மெசேஜ் கின்கேட் போட்டுக்கு கிடைக்க அவன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிட்டான். இதான் போன பார்ட்ல நடந்தது. சரி வாங்க, இப்போ நம்ம ஜொராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை பார்க்கலாம். ரூபன் ஃபேமிலி கவுந்த போட்க்கு மேலே ஹெல்ப் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ரூபன் ஹெல்ப்புக்கு போட் வந்துட்டதை பார்த்துட்டு ஃப்ளார் கன்னால் ஃபயர் பண்ணி அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான். ரூபன் ஃபேமிலி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதையும் அவங்கள அட்டாக் பண்ணது பார்க்க எப்படி இருந்ததுன்றதையும் விளக்கி சொல்ல டாக்டர் ஹென்றி அது மோசசாரஸ் தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். ரூபன் ஃபேமிலி இப்போ சம்மர் லீவுன்றதால பார்படோஸ்ன்ற ஊரில் இருந்து கேப் டவுனுக்கு ஓஷனை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல வாட்டியும் ரூபன் இந்த மாதிரி ஓஷனை கிராஸ் பண்ணி டிராவல் பண்ணியிருக்கான். ஆனா இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. மோசோசாரஸ் ரூபனோட போட்டை அதோட எல்லைக்குள்ள வந்த எதிரியா பார்த்துருக்கு. அதனாலதான் அவங்க போட்டை அட்டாக் பண்ணிருக்கு. ஜோரா டீம் மறுபடியும் அவங்க மிஷனை கண்டினியூ பண்ண கிளம்புறாங்க. அப்ப ரூபன் ஃபேமிலிக்கு அங்க என்ன நடக்க போகுது, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எதுவுமே புரியல. ஜோரா டீம் மோசோசாரஸ் எங்க இருக்குன்னு பார்க்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா அது அவங்க போட் கிட்ட தான் இருக்கு. திடீர்னு அந்த மோசசாரஸ் இவங்க போட்டையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ரூபன் ஃபேமிலி இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப மார்டின், நாங்க இந்த மிஷனை முடிச்சதும் பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்க ஒரு வில்லேஜ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும், நாங்க உங்களை அங்க சேஃபா டிராப் பண்ணி விட்டுறோம்னு சொல்றான். ஜோரா டீம் மொத்தமும் மோசோசாரஸ் பிளட் எடுக்க தேவையான எல்லாத்தையுமே வேகமா ரெடி பண்றாங்க. மோசோசாரஸும் கடலுக்கு மேல வந்து பயங்கரமா ஆட்டம் காட்டுது. அப்புறம் அது கடலுக்கு மேலையும் பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. விடாம போட்ல இவங்களும் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க. ஜோரா டார்ட்டை ஃபயர் பண்ணக்கூடிய கன்னை எடுத்துக்கிட்டு போட்க்கு முன்னாடி போறா. அப்ப ஹென்றி வந்து சேஃப்டிக்காக ஜோராவை போட்டோட சேர்த்து கட்டி லாக் பண்ணிடுறான். மோசோசாரஸோட தோல் பயங்கர தடியா இருக்கும். அதனால ரொம்ப கிட்ட போனதுக்கு அப்புறம் ஃபயர் பண்ணாதான் இன்ஜெக்ஷன் அதோட உடம்புக்குள்ள இறங்கும். அதனால ஜோரா மோசோசாரஸ் நல்லா கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கின்கேட் பார்த்து ரொம்ப சேஃபா போட்டை ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு நீனாவும் லேக்லார்க்கும் ஹெல்ப் பண்றாங்க. மோசோசாரஸ் திடீர்னு கடலுக்குள்ள போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளில வந்து கடலுக்கு மேல பயங்கரமா எகிரி குதிக்குது. அதுல அடிச்ச அலையில ஜோரா டார்ட்டை தப்பா ஃபயர் பண்ணிடுறா. உடனே ஹென்றி இன்னொரு டார்ட்டை எடுக்க போறான். அப்ப மோசசாரஸ் வேகமா இவங்க போட் பக்கமா வருது. கின்கேட் போட் அதுக்கு ஆப்போசிட் பக்கமா திருப்புறான். அப்ப ஹென்ரியும் புது டார்ட்டை கொண்டு வந்து ஜோரா கன்ல லோட் பண்ணிட்டான். மோசசாரஸ் டக்குன்னு போட்டை அப்ப இடிச்சிட ஜோரா தவறி ஒரு பக்கமா கீழே விழுந்து தொங்கிட்டு இருக்கா. மோசசாரஸ் அப்ப அவளை எப்படியாவது கடிச்சிடலான்னு பார்க்க எப்படியோ ஹென்றி ஹெல்ப் பண்ணி ஜோராவை காப்பாத்திட்டான். ஜோரா டக்குன்னு குறி வச்சு மோசசாரஸ் மேல கரெக்டா ஃபயர் பண்ணிட்டா. கொஞ்ச நேரத்துல டார்ட் மோசோசாரஸ் பிளட்டை ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துருது. அப்புறம் கரெக்டா ராக்கெட் ஃபயர் ஆகி டார்ட் மேல போகுது. உடனே பேராஷூட் ஓபன் ஆகி டார்ட் சேஃபா கீழே இறங்குது. டக்குன்னு ஜோரா டீம் மோசோசாரஸ் கிட்ட இருந்து தூரமா கிளம்புறாங்க. ஹென்றி பேராஷூட்ல இறங்குற மோசோசாரஸ் பிளட் டார்ட்டை பிடிச்சிட்டான். போட்ல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். ஆனா ரூபன் ஃபேமிலி மட்டும் இன்னும் ஷாக்ல தான் இருக்காங்க. ஹென்றி பிளட் டார்ட்டை ஒரு அட்வான்ஸான சூட் கேஸ்ல சேவ் பண்ணி வச்சிடறான். அப்ப வெள்ளாட்டா ஹென்றி ஜோரா கிட்ட, பார்க்கர் ஜெனிக்ஸ் கிட்ட நம்ம இந்த பிளட்டை கொடுத்தா அவங்க மெடிசனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா 99% மக்களால அவங்க சொல்ற பிரைஸ் கொடுத்து அந்த மெடிசனை வாங்க முடியாதுன்னு சொல்ல ஜோராக்குமே ஆமாலான்ற மாதிரி தான் இருக்கு.
திடீர்னு சில வித்தியாசமான டைனோஸ் இவங்க போட்டை சுத்து போடுதுங்க. இந்த டைனோஸோட பேரு தான் ஸ்பைனோசாரஸ். இதுங்க நேச்சுரலாவே மோசோசாரஸ்க்கு வேட்டையாட ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாதிரி இப்போவும் அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்குங்க. பாபி ஒரு கன்னை எடுத்துட்டு போய் ரப்பர் புல்லட்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ணி ஸ்பைனோசாரஸ் எல்லாம் விரட்டி அடிக்கிறான். அப்ப திடீர்னு ஒரு ஸ்பைனோ அட்டாக் பண்ணுது. அதுகிட்ட பாபி மாட்டிக்கிறான். எப்படியாவது தப்பிக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அந்த ஸ்பைனோ கடைசியில அவன் கதையை முடிச்சிடுது. மோசோசாரஸ் தாறுமாறா எகிரி போட்டை அட்டாக் பண்ண அதுல போட் பயங்கரமா ஆடி போட்ல இருந்த எல்லாருமே வழுக்கி விழுந்து அங்க இங்கன்னு எதையாவது பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. கீழே விட போன இசபெல்லாவை டக்குன்னு ரூபன் பிடிச்சிட்டான். ஆனா லைட்டா அதுல அவனோட கால் உடஞ்சிட்டு அப்போ ஒரு ஸ்பைனோ இசபெல்லாவை சாப்பிட பார்க்க கரெக்டா அவளை மேல தூக்கி ரூபன் அவளை காப்பாத்திட்டான். கின்கேட் போட்டை பக்கத்துல இருக்க பாறைகளுக்கு நடுவுல ஓட்டிட்டு போய் வேகமா கரைக்கு போயிடலான்னு நினைக்கிறான். இப்படி பண்றதால மோசோசாரஸால தண்ணி கம்மியா இருக்கிற இடத்துக்குள்ள வர முடியாது. இவங்களும் தப்பிச்சிடலாம். போட் பாறையில எங்கேயாவது மோதிட்டா உடனே போட் கவுந்துரும். அதனால ஜோரா டீம் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் லைஃப் ஜாக்கெட்ஸோட சேர்த்து கட்டி ரெடி ஆகுறாங்க. ரூபன் அவனோட பொண்ணு டெரசா கிட்ட உள்ள ரேடியோவை எடுத்து 3 தடவை மேடேன்னு சொல்லி ஹெல்ப் கேட்டு அவங்களுக்கு இந்த இடத்தோட கோஆர்டினேட்ஸை அனுப்ப சொல்றான். அவன் சொல்றத அப்ப மார்ட்டினும் பார்க்கறான். டெரசா உள்ள போய் ரேடியோவை எடுத்து ஹெல்ப் கேட்க போறான். ஆனா அதை ஓடி வந்த மார்ட்டின் தடுத்து நம்மளே இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்ல அதை டெரசா கேட்கறதா இல்ல. இதனால 2 பேரும் சண்டை போட்டுக்க அதுல டெரசா வழிக்கு போட்ல இருந்து கீழே விழ போறா. அதை மார்ட்டின் பார்க்கறான். ஆனா அவன் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதனால டெரசா வழிக்கு கீழே விழுந்துடுறான். அதை ரூபனும் பார்த்துடுறான். உடனே எதையும் யோசிக்காம டெரசாவை காப்பாத்த ஜேவியரும் கீழே குதிச்சிடுறான். ரூபனும் அவனோட குட்டி பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு தண்ணியில குதிக்க போறான். அதை பார்த்த ஜோரா அவங்கள தடுக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள ரூபன் அவனோட பொண்ணோட சேர்ந்து தண்ணியில குதிச்சிட்டான். மோசோசாரஸ் இவங்க போட்டை தாறுமாறா அட்டாக் பண்ணுது. அதுல போட்டோட ஒரு பக்கம் தாறுமாறா பாறையில உராயுது. ஜோரான் ஹென்ரியும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. இந்த அட்டாக்ல போட்டோட இன்ஜின்லாம் கூட பயங்கரமா டேமேஜ் ஆகிடுது. கின்கேட் தண்ணியோட அளவு கம்மியாகிட்டதை பார்த்துட்டு எல்லாரையும் போட்ல இருந்து குதிக்க சொல்ல எல்லாரும் குதிச்சிடுறாங்க. ஆனா கின்கேட் மட்டும் போட்டை நேரா ஓட்டிட்டு போறான். கின்கேட் நினைச்ச மாதிரியே மோசோசாரஸ் திரும்பிடுது. கடைசியில கின்கேட் போட்டை தாறுமாறா கரையில மோதி போட்டை கொண்டு வந்து கரையில மோதிட்டான். ஜேவியர் டெரசாவை காப்பாத்திட்டு கரைக்கு ஓரமா ஒரு இடத்துக்கு அவளை கொண்டு வந்துட்டான். அப்பதான் டெரசா மார்ட்டின் வேணும்னே அவளை காப்பாத்தாம விட்டதை பத்தி சொல்லி கோவப்படுறான். ரூபனும் இசபெல்லாவை கூப்பிட்டுக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு டெரசா அண்ட் ஜேவியர் இருக்க இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் 4 பேரும் ஒன்னா நீச்சல் அடிச்சு கரை இருக்க பக்கமா போக ஆரம்பிக்கிறாங்க. மார்ட்டின் கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். தண்ணியில குதிச்ச மற்றவங்களுமே கரைக்கிட்ட வந்துட்டாங்க. ஆக்சுவலா ஸ்பைனோசாரஸ்லாம் தண்ணியில நிலத்துல ரெண்டுத்திலையுமே வாழக்கூடிய டைனோசர். அதனால வேகமா எல்லாரும் காட்டுக்குள்ள போயிட நினைக்கிறாங்க. நீனா ஒரு பேக்கேஜ் ஒன்று கஷ்டப்பட்டு கரைக்கு இழுத்துட்டு வரா. அப்போ ஒரு ஸ்பைனோ சத்தமே போடாம வந்து அவளை கடிச்சு இழுத்துட்டு கடலுக்குள்ளேயே போய் அவளை கொன்னுடுது. யாராலையுமே அவளை காப்பாற்ற முடியல. கின்கேட்லாம் நீனா இறந்ததை நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறான். ரூபன் ஃபேமிலி தப்பிச்சு ஒரு கேவ் கிட்ட வந்துட்டாங்க. இசபெல்லா நடந்ததெல்லாம் பார்த்து பயங்கர ஷாக்ல இருக்கா. அதனால அவ யாரு கூடவுமே பேச மாட்டா. கேவோட இன்னொரு பக்கம் வெளில வந்த ஜேவியர் அந்த ஐலாண்ட்ல இருக்க காட்டை பார்க்கறான். பார்த்ததும் இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோன்ற பயம் அவனுக்கு வந்துருது. ரூபன் எப்படியாவது பக்கத்துல இருக்க வில்லேஜ் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிட்டா அங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு அங்க போக முடிவு பண்றான். இந்த ஐலாண்ட்ல இருக்க ஸ்பைனோசாரஸ்லாம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஐலாண்ட்ல தான் ஒரிஜினல் ஜொராசிக் பார்க்கோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருந்தது. பார்க் ஓனர்ஸ்க்கு பார்த்த டைனோசர்ஸையே மக்கள் மறுபடியும் பார்க்க விரும்ப மாட்டாங்கன்னு தெரியும். அதனால தான் அந்த ஐலாண்ட்ல கலரா விதவிதமான டைனோசர்ஸை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஜோரா டீம் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள போக கிளம்பிட்டாங்க. கின்கேட் எப்படியும் ரூபன் ஃபேமிலி தப்பிச்சு அந்த வில்லேஜ் இருக்க இடத்துக்கு வந்துருவாங்கன்னு நம்பி கிளம்புறான். ஏன்னா இங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஜோரா ஒரு பேக்கப் பிளானோட தான் கிளம்பியிருக்கா. அதுபடி இப்ப இருந்து 2வது நைட் முடிஞ்சு காலையில சூரியன் உதிக்கிற டைம்ல வில்லேஜ்ல இருக்க ஹெலிபேட் கிட்ட ஒரு ஹெலிகாப்டர் வரும். வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணும். அதுல தான் இவங்க தப்பிக்கணும். ரூபன் ஜியோ தெர்மல் பவர் பைப்லைன்ஸை கண்டுபிடிக்கிறான்.
அந்த பைப்லைன்ஸ் கடைசியா எப்படியும் வில்லேஜுக்கு தான் போகுன்றதால அதை ஃபாலோ பண்ணி போக முடிவு பண்றான். ஜோரா டீம் ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்க ஒரு இடத்துல இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்ததா இவங்க டைட்டனோசாரஸோட பிளட் சாம்பிளை தான் எடுக்கணும். சேட்டிலைட் இமேஜ் படி அதுங்க ஐலாண்டோட சென்ட்ரல் வேலியில தான் கூட்டமா வாழுதுங்க. இவங்க அந்த இடத்துக்கு அடுத்த நாள் காலையில தான் போய் சேருவாங்க. ஜோரா மார்டின் கிட்ட டெரசா போட்ல இருந்து கீழே விழுந்தப்ப நீ தான் அவ பக்கத்துல இருந்த, அப்படி இருந்து ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்க மார்டின் என்னால் அப்போ ஹெல்ப் பண்ண முடியல அதனால தான் சொல்லி சமாளிச்சிடுறான். இவங்க இருக்க தண்ணியில் ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஈல் ஒன்றும் சுற்றிட்டு இருக்கு. அது இதுவரைக்கும் யாரையும் ஒன்றும் பண்ணலை. இருந்தாலுமே வேகமாக எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இசபெல்லா திடீர்னு அக்கிலோப்ஸ்ன்ற ரொம்ப குட்டி டைனோவை பார்த்து பயந்துடுறா. அக்கிலோப்ஸ் ஒரு பிளான்ட் ஈட்டிங் டைனோ தான். அப்புறம் டெரசா அந்த குட்டி டைனோவை அங்கேருந்து விரட்டி விட்டுடுறா. ரூபன் ஜேவியர் டக்குன்னு யோசிக்காம குதிச்சு டெரசாவை காப்பாற்ற போனான். அது அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துது. ஆனா அதை ஜேவியர் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஜேவியர் முதல்ல ஒரு பக்கம் போலான்னு போறான். பார்த்தா அங்க ஏதோ ஒரு டைனோவால செடி கொடிலாம் தாறுமாறா ஆடுது. உடனே ஜேவியர் வேற பக்கமா போறான். ஜோரா டீம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப மார்டின் ஒரு இடத்துல அவனோட கேன்ல ஓடுற தண்ணியை ஃபீல் பண்றான். அப்ப பக்கத்துல ஒரு சோல்ஜர் டாலர் ஒன்று கிடக்கிறத பார்த்துட்டு மேல பாக்குறான். பார்த்தா ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர் எப்பவோ அந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகி தொங்கிட்டு இருக்கு. அதுல இருக்க பைலட் எலும்பு கூடு கையில ஒரு கன் இருக்கு. அதை மார்டின் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான். ரூபன் ஃபேமிலி இப்ப ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஜேவியர் தான் முழிச்சுக்கிட்டு காவலுக்கு இருக்கான். ரூபன் ஜேவியர் கிட்ட நான் உன்னை பத்தி தப்பா தான் நினைச்சேன், ஆனா உன்னால தான் டெரசா இப்ப உயிரோட இருக்கான்னு சொல்ல ஜேவியர் நான் மிகப்பெரிய சோம்பேறி தான், என்னை எப்படி டெரசா லவ் பண்ணான்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்றான். அதனால ரூபன் நம்மளை பத்தி மற்றவங்க தப்பா பேசலாம், ஆனா நம்மளை பத்தி தப்பா நினைக்க கூடாது, அப்படி நினைச்சா அதுவே கடைசியா உண்மையாகிடும்னு சொல்ல அதை ஜேவியரும் புரிஞ்சுக்கிறான். இப்ப ஜேவியர் பக்கத்துல போய் ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்றதுக்காக போயிடுறான். அதே நேரம் இசபெல்லாக்கு பக்கத்துல அந்த குட்டி டைனோ மறுபடியும் வருது. இசபெல்லா அந்த டைனோவுக்கு சாக்லேட் சாப்பிட கொடுக்க அதுவும் நல்லா சாப்பிடுது. அப்புறம் இவங்க 3 பேரு கூடவும் சேர்ந்து அதுவும் தூங்குது. ஜேவியர் போய் ஒரு இடத்துல யூரின் போறான். அப்ப 2 வெலோசிராப்டார்ஸ் இவன் கதையை முடிக்க பார்க்க டக்குன்னு அங்க வந்த பறக்கிற மூட்டோடான்ற டைனோ அந்த வெலோசிராப்டார் கதையை முடிச்சிடுது. இப்பதான் ஜேவியருக்கு அவனுக்கு பின்னாடி டைனோஸ் இருக்கிறதே தெரியுது. நல்ல வேளையா அந்த மூட்டோடான் ஜேவியரை பார்க்காம அது வேட்டையாடின இறைய மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுது. ஜோரா டீம் அடுத்த நாள் காலையில டைட்டனோசாரஸ் வாழ்ற அந்த சென்ட்ரல் வேலிக்கு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. அதனால ரொம்ப சேஃபா பார்த்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு வால் மாதிரி ஏதோ ஒண்ணு வெளில வருது. அப்புறம் தான் படுத்திருந்த ஒரு டைட்டனோசாரஸா வெளில வருதுங்க. ஜோரா டீம் வேகமா டைனோசர்ஸ் கிட்ட ஓடி போறாங்க. அப்புறம் ஹென்ரி அண்ட் ஜோரா டார்ட்டை எடுத்து கன்ல வச்சு ரெடி பண்றாங்க. இவங்களுக்கு பக்கத்துல இருக்க டைட்டனோசாரஸ் 2ம் இனச்சேர்க்கையில ஈடுபட்டு இருக்குங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க அந்த டைம்ல ஈஸியா பிளட் சாம்பிளை எடுத்துட பிளான் பண்றாங்க. ஹென்ரி அந்த வைல்டு டைட்டனோசாரை அவனோட கையால தொட்டு பார்க்கறான். அப்ப அவனுக்கு அவனோட பிறவி பலனையே அடைஞ்ச மாதிரி சந்தோஷத்துல கண்ணுல இருந்து தானா தண்ணி வந்துடுது. ஜோரா எய்ம் பண்ணி டார்ட்டை ஃபயர் பண்றான். அது டைனோக்கு லைட்டா வலியை கொடுக்குது. கடைசியில டார்ட் ஃபில் ஆனதும் எஜெக்ட் ஆகி ராக்கெட் மாதிரி பறந்து எட்ட வந்து பேராஷூட் மூலமா கீழே இறங்குது. கடைசியா கின்கேட் அதை கேட்ச் பண்ணிடுறான். எக்கச்சக்க டைட்டனோசார் அங்க இருக்குங்க. எல்லாமே கூட்டமா அங்கிருந்து கிளம்பி நடந்து போக ஆரம்பிக்குதுங்க. டைட்டனோசார் பிளட்டையும் சேஃபா அந்த சூட்கேஸ்ல மார்டின் லாக் பண்ணி வச்சிடறான். இப்ப கடைசியா பறக்கிற டைனோவான குவாட்செல் கோட்லெஸ் மட்டும்தான் இருக்கு. அதுங்க இருக்க இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. ரூபன் ஃபேமிலி மறுபடியும் நடந்து வில்லேஜை தேடி போயிட்டு இருக்காங்க. ரூபனுக்கு கால் உடைஞ்சிருக்கிறதால அவன் கஷ்டப்பட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கான். இசபெல்லா அந்த குட்டி டைனோக்கு சாப்பாடு கொடுத்து அதை அவ கூடவே கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அது ரூபனுமே பெருசா கண்டுக்கல. ஏன்னா ஷாக்ல இருந்த இசபெல்லா இப்பதான் அந்த டைனோ கூட இருக்கப்ப கொஞ்சம் தெளிவா இருக்க மாதிரி இருக்கா. இசபெல்லா இப்பதான் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறா. அந்த குட்டி டைனோக்கு டெலோரஸ்னு பேரு வச்சு அதை வீட்டுக்கே கொண்டு போய் வளர்க்க போறதாவும் சொல்றான். ஜேவியர் நடந்து போகும்போதே ஒரு பள்ளத்துல விழுந்துட்டான். அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்த எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. 4 பேரும் உருண்டு பிறண்டு கீழே ஒரு இடத்துல வந்து விழுந்துட்டாங்க. ஆனா யாருக்கும் பெருசா ஒன்னும் ஆகல. டெலோரஸ் திடீர்னு
எதையோ பார்த்து பயப்படுது. அதனால அங்கிருந்து பயந்து ஓடிடுது. இதோட ஜொராசிக் பார்க் ரீபர்த் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூவேஷனை பார்ட் 3 வீடியோல சொல்றேன். மறக்காம அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது SK. டாடா. பை பை.